மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன். பல்வேறு விதமான இருதயங்கள் குறித்து வேதவசனம் போதிக்கிறது. கெட்ட இருதயம், நல்ல இருதயம் அப்படின்னு 2 வகையாக பிரித்தா கூட அதில் 10 விதம் இருக்குது. எத்தனையோ விதம் இருக்குது, 10 இல்லை, அதிகமாக இருக்குது. வேதம் முழுக்க இருதயத்தை பற்றி அதிகமாக நமக்கு போதிக்கிறது. இந்த கெட்ட இருதயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு இருதயத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே 23ஆம் வசனத்தில் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். இருதயத்திலே சந்தேகப்படாமல், அதாவது சந்தேக இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம், அது ரொம்ப கெடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. விசுவாசத்துக்கு எதிரி, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிரி, உங்களுடைய வெற்றிக்கு எதிரி, உங்களுடைய சுகத்துக்கு எதிரி, உங்களுடைய நல்வாழ்வுக்கு அவிசுவாசம் எதிரியாக இருக்கிறது. திருப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் மக்களை மேற்கோள் காட்டி அவிசுவாசத்தை பற்றி சில காரியங்களை சொல்கிறார், அவங்களுக்கு நடந்ததை வச்சு. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வனாந்திரத்தினுடைய வழியாக வந்து கர்த்தர் அவர்களை அந்த பாதையில் நடத்தி அந்த பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த அனுபவத்தை எப்படிங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அங்கே இருந்த அடிமைத்தனம் வந்து பாவம், பிசாசு, அதனுடைய அடிமைத்தனம், அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. வெளியே வந்தது ரட்சிப்பு. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது பஸ்கா அன்று, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அங்கே அதனுடைய ரத்தம் அங்கே பூசப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் சாகாமல் பிழைத்து ரட்சிப்படைந்து வெளியே வர்றாங்க இல்லையா. அதுதான் ரட்சிப்பை குறித்த ஒரு பிக்சர். அங்கே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி அதை பூசி அந்த மாம்சத்தை சாப்பிட்டு அந்த பயணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எப்படி தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாவ பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறோம்ன்றதுக்கு ஒரு ஒப்பனை. அதெல்லாம் அதை அப்படியே ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்றார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவர்களெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே அடிக்கப்பட்ட அந்த தேவாட்டுக்குட்டியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு வந்தப்ப அவர்கள் பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமெல்லாம் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் அதே ஞானபானத்தை குடித்தார்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மன்னா வந்தது, தண்ணி கண்மலையிலேருந்து வந்தது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. எப்படி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. அதை வெளியே வந்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்தார்கள்ன்ற விதத்தில் சொல்கிறார். இப்போ கவனிங்க, அடுத்த வசனம் ஷாக்கிங். அடுத்த வசனம், அப்படி இருந்தும், அதாவது ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு விடுவிக்கப்பட்டு அற்புதமாய் வெளியே கொண்டு வரப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. தேவன் பிரியமாயிருந்ததில்லைன்னா எல்லாம் சொல்லுங்க, பிரியமாயிருந்ததில்லை. வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுது. எபிரேயர் 11:6 சொல்லி இருக்குது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. வெரி சிம்பிள். தேவனுக்கு எதை பிரியமாக இருக்குது? விசுவாசம் பிரியமாக இருக்குது. இங்கே பிரியமாக இருந்ததில்லைன்னா அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் தேவன் அவர் பேரில் பிரியமாக இருந்ததில்லை. இவர்கள்னா தேவன் என்ன இவங்க மேலே பிடிக்கலையா, இவங்க இனம் பிடிக்கலையா, இவங்க இது பிடிக்கலையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியமாக இருந்தது இல்லைன்னா ஏதோ ஒரு பர்சனல் வெறுப்புனால அல்ல. இது என்னன்னா அவருடைய அவிசுவாசம். என்னதான் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொண்டு ரட்சித்தாலும், என்னெல்லாம் நன்மை செய்தாலும், எவ்வளோ அற்புதம் பண்ணாலும் விசுவாசிக்கிற ஒரு இருதயம் இவர்களிடத்தில் இல்லை. அதனால தேவன் அவர் பேரிடத்தில் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். வனாந்தரத்தில் எல்லாம் செத்து போனாங்க, போய் அடைய முடியல. நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு கர்த்தர் சொன்னார். அதுதான் அவங்களுக்காக வச்சிருந்தது கர்த்தர். ஆனால் நடுவழியில் அவர் அழிக்கப்பட்டார்கள், அங்கே போய் சேர முடியவில்லை. 11ஆம் வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம், அதாவது அவங்களுக்கு நடந்ததெல்லாம், அவளுடைய ரட்சிப்பு, அவள் வெளியே வந்தது, கண்மலையிலேருந்து தண்ணியை குடித்தது, வானத்திலேருந்து மன்னா வந்து விழுந்தது, இதிலெல்லாம் பங்கெடுத்தார்களே, இந்த அற்புதத்தெல்லாம் பெற்று அனுபவித்தார்களே, இருந்தாலும் போய் சேர முடியாமல் போயிடுச்சு. அவங்க
பாலும் தேன் ஓடுற தேசத்தில். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எக்ஸாம்பிள்ஸா நமக்கு முன்னுதாரணமாக அவர்களுக்கு சம்பவித்தது. இதெல்லாம் நமக்கு படிப்பனையா இருக்கும்படியா அவர்களுக்கு சம்பவித்தது. ஆகவே பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அந்த அர்த்தத்தில் தான் வாசிக்கணும். ஏதோ புராண கதை மாதிரி வாசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏதோ காலத்தில் என்னமோ நடந்தது, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்ன்ற மாதிரி வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. என்னை பற்றி சொல்லிட்டு இருக்குது. இது என்னுடைய இருதயத்தை நான் எப்படி வைக்க வேண்டும் என்று எனக்கு போதிக்கிற காரியங்கள். நான் எப்படி நடந்து கொள்ள வேணும். நானும் அப்படி தான் விடுவிக்கப்பட்டேன். நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். அற்புதமாக கர்த்தர் என்னை நடத்தி இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். எனக்காக தேவன் எதை வைத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அங்கே போய் அடைய வேணும். ஒரு கூட்ட ஜனம் ஆரம்பித்ததை முடிக்காமல் போயிட்டாங்க. போய் அடையாமற் போனார்கள், வழியில் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அவரிடத்தில் பிரியமாக இருக்கவில்லை. நான் கண்டுபிடிக்கணும், ஏன் பிரியமாக இல்லை? இந்த அன்பின் தேவன், அன்பாகவே இருக்கிற தேவன், ஏன் அவர்கள் மேலே பிரியமாக இருக்க முடியல? ஏன் அவர்கள் தேவனை ஏன் பிரியப்படுத்தாமல் போனார்கள்? எப்படி அப்படி இருந்தார்கள்? என்ன செய்தார்கள் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டை யாத்திராவும் எண்ணாவும் போன்ற புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது அந்த அர்த்தத்தோடு தான் படிக்கணும். பாருங்க, அதோடு தான் படிக்கணும். அப்படி படிக்கும்போது நமக்கு விளங்கும் நல்லா. ஓஹோ, இது என்னுடைய இருதயத்தை பற்றி பேசுது. நான் எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், நான் எப்படி முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறாரு, எவ்வளோ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எப்படி ரட்சிக்கிறாரு, எப்படி நடத்துகிறாரு, எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு, இதெல்லாம் கவனிக்க வேண்டும். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இருக்கீங்களா? அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. திட்டவட்டமாக இங்கே ரொம்ப கிளியராக இங்கே சொல்லியாச்சு. அப்போ பாருங்க, இதிலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்க பாருங்க. ஆனால் இயேசுவை பாருங்க. இயேசு மனிதனாக எதுக்கு வந்தார் உலகத்தில்? எப்படி ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி கர்த்தரோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், எல்லாம் காமிக்கிறதுக்காக தான் வந்தார். ஒரு கடவுளுடைய மனுஷன், கடவுளை நம்புகிற மனுஷன் எப்படி இருக்கணும்னா அவரை பார்க்கணும். அவர் தான் நமக்கு ஹீரோ, அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள். இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்குது. ஆனால் அவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரிடத்துல பாருங்கள், ஒரு அவுன்ஸ் கூட அவிசுவாசம் கிடையாது. அதனால தான் அவர் பாருங்கள், அந்த அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அப்படியே ஆயிற்று. வேரோடு பட்டு போயிற்று. பட்டு போயிருக்கிற மரத்தை பார்த்து நீ நல்லா காய்ப்பேன்னு சொன்னால் அப்படியே ஆகும். ஹலோ, என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ஆகும். ஏன்? வெறும் சொன்னதுனால இல்லை. சில சொல்கிறாங்க, நான் கூட நேற்று 4 தடவை சொன்ன பிரதர், ஒன்றுமே ஆகலை. நல்லா கவனிக்கணும். சும்மா 4 தடவை சொன்னேன், 10 தடவை சொன்னேன், டெய்லி 10 தடவை நான் சொல்கிறேன்னாக்கும் இதெல்லாம் மந்திரமாக சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். இங்கே கிடையாது. நல்லா ஆழமாக கவனிங்க. என்ன சொல்லி தந்துட்டு இருக்கிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் நிறைய வேண்டும். எது நிறையணும்? என்ன நிறையணும்? இருதயத்தில் விசுவாசம் நிறையணும். இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைய வேண்டும். நம்பிக்கை நிறைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதெல்லாம் உண்மை, அது அப்படியே நடக்கும், எனக்கு வாய்க்கும். கர்த்தர் பொய்யுரையாத தேவன், அவர் சொல்லி இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்க போகிறேன் என்கிற விசுவாசம் உள்ளத்தில் வேறு ஒன்ற வேண்டும். இருதயம் விசுவாசிக்கிற இருதயமா இருந்தா அப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து அதன் நிறைவினால் வாய் பேசும்போது அப்படியே ஆகிறது. சும்மா வாய் பேசினா அப்படியே ஆகும் இல்லை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நிறைய பேருடைய இருதயம் வேற ஏதோலாம் நிறைஞ்சிருக்குது. என்னென்னத்தினாலேயோ நிறைஞ்சிருக்குது. அவங்க என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அப்படியே தான் ஆகுது. என்ன சொல்கிறாங்க? பிள்ளைய பார்த்து நீ உருப்பிடுவியான்றாங்க. அது அப்படி தான் உருப்பிடாமல் போயிடுது. ஏன்னா இருதயத்தில் அப்படி நிறைஞ்சிருக்குது. பகையும் கசப்பும் நிறைஞ்சிருக்குது. அதனால தான் பேசுகிறாங்க. அதை அப்படியே பிறப்பிக்கிறாங்க. பாருங்கள், விசுவாசம் எப்படி நல்ல காரியங்களை பிறப்பிக்குதோ அதே போல் அவிசுவாசமும் அப்படியே தான் வேலை செய்யுது. இது எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யுதோ அது அவ்வளோ பெரிய காரியங்களை அதுவும் செய்யுது. நல்லா இருக்கிறவனும் உருப்படாமல் பண்ணும். ஹலோ, நல்லா இருக்கிறவன பெரிய அறிவாளி, நல்லா படிச்சிருக்கான், நல்லா, அவனை உருப்படாமல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருதயத்தை நிறைச்சி வாயில் பேசினா போதும் உருப்படாமல் இருக்கணும்னு. கண்டிப்பாக அது அப்படியே ஆகும். ஏன்னா விசுவாசம் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதோ அது போலவே தான் அவிசுவாசமும் வேலை செய்கிறது. இருதயத்தை எது நிரப்புதோ அதான் முக்கியம். நிரம்புற இருதயம். அதான் சொல்ல இல்லையா, அவுட் ஆஃப் தி அபண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ட். அந்த அபண்டன்ஸ் வார்த்தை முக்கியம். இருதயத்தின் நிறைவினால் ஏதோ கொஞ்சம் தப்பி பேசிட்டேன் அப்படின்றதுனால இல்லை, அதனால் அது அப்படி ஆகிடாது.
சொல்ல ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேனே, சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை திருத்திங்க, இனிமே அது வராது பார்த்துங்க, அவ்வளோதான். ஆனால் இருதயத்தை மட்டும் நிறைச்சிடாதீங்க. அதனால நிறைச்சா இருதயத்தின் நிறைவினால் பேசும்போது தான் அது அப்படியே ஆகிறது. இருதயம் நிரம்புறதுனா காலாகாலமாக அதில் போட்டு 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 வச்சு தேக்கி தேக்கி வச்சு நிரப்பி நிரப்பி வச்சு இந்த எண்ணங்களை வளர்த்து வளர்த்து உள்ளே போட்டு 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 நிரப்பி அப்புறம் பேசுறது, அது அப்படியே ஆகும். பயம்லாம் அப்படி தான், போய் நிரப்பி அப்புறம் பேசுகிறோம், அது அப்படியே ஆகிறது. நான் என்ன பயந்தேனோ அது எனக்கு வந்து நேரிட்டதுன்னு யோபு சொல்லுகிறான் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறோமோ அப்படியே பிறப்பிக்கலாம். அப்படி தான் இருதயம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி, அது இருதயத்தை நிரப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது வாயிலிருந்து வரும்போது அப்படியே அது உண்டாகிறது. இதுதான் வேத வசனத்தின் மாறாத சத்தியமாக இருக்கிறது. அப்போ இயேசு பாருங்கள், அவருடைய இருதயத்தை எப்படி பண்படுத்தியிருக்கார் பாருங்கள். நிறைய பேர் எல்லாத்தையும் பண்படுத்துகிறோம், ஆனால் இருதயத்தை பண்படுத்துறது கிடையாது. நல்ல சட்டையை தேய்ச்சி தேய்ச்சி போடுறோம், அயன் போட்டு 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 காலர் நல்லா இல்லையாக்கும், இது நல்லா இல்லையாக்கா, அது நல்லா இல்லை, எல்லாம் போட்டு 4 தடவை தேய்ச்சி நல்லா மாட்டிக்கிறோம். நல்லது. முடி அவ்வளோ நல்லா பார்க்குறோம், டை அடித்து அடித்து நல்லா கருப்பாக்கி ஒரு வெள்ளை முடி தெரியாதபடி பாக்கி எல்லாம் பண்ணி ஸ்கின்னை அவ்வளோதான் பார்க்குறோம், போட்டு தேய்ச்சி பப்பாளி பழத்தை வச்சு தேய்ச்சி என்னெல்லாம் தேய்க்க முடியும் தேய்ச்சி எல்லாம் பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்படுத்துகிறோம், எல்லாம் ஆளு லுக்கு அது இது எல்லாத்தையும் பண்படுத்துகிறோம். ஆனால் இருதயத்தை மட்டும் எத்தனை பேர் இருதயத்தை வேலை செய்கிறோம்? இருதயத்தை பண்படுத்துகிற வேலை செய்கிறது இல்லை பாருங்கள். இந்த இருதயத்தை பண்படுத்துகிற வேலையை செய்தால் எல்லாமே நல்லாயிடும். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லலை, நான் தான் சொல்கிறேனே, பழைய பாலடைஞ்ச கட்டடத்துக்கு கூட கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா நல்லா தான் இருக்கும். அதனால் அதை அடிங்க, பரவாயில்ல. எத்தனையோ பிரசங்க அடிக்காதுன்னு சொல்லி யாரும் அடிக்கிறது நிறுத்துறது இல்லை, அதனால் அடிச்சுட்டு போங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை காட்டிலும் முக்கியம் இந்த கட்டடத்தை காட்டிலும் முக்கியம் என்ன, அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஆள் இருதயம், அதான் ஆவி, உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அந்த மனுஷனை பண்படுத்துகிற வேலையில் இறங்க வேண்டும். அப்போ தான் இயேசு சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய பிதா என்ன பேசுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன். அதான் இருதயம், நல்ல இருதயம், சரியான இருதயம், உத்தமமான இருதயம். பிதா என்ன செய்கிறாரோ அதை மட்டும் தான் செய்கிறேன், சொந்தமாக எதையும் செய்கிறதே கிடையாது. எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் எதை எடுத்தாலும் பிதா என்ன செய்கிறார், பிதா என்ன சொல்லுகிறார் அதையே தான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுனா அப்படியே ஆகுன்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படியே ஆகும்னு. இருதயத்தை நம்ம பண்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தையே செய்வேன், அவர் சொன்னதே சொல்லுவேன், வேறு எதையும் பேச மாட்டேன். ரொம்ப யாரும் பண்ணுறதில்ல பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம், மனசுக்கு தோணுனதெல்லாம் பேசுகிறோம், அதில் வேறு பெருமையாக சொல்லிக்கிறோம். நான் மனசில் பட்டதை சொல்லிவிடுவேன், பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. அதான் பிரச்சனை. அதனால தான் அப்படி இருக்கிறோம். அது கர்த்தர் சொன்னாரா, இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றதா, கர்த்தருடைய வார்த்தை எப்படி தான் சொல்லியிருக்குதா, கர்த்தருடைய வார்த்தையில் இதுதான் சொல்லியிருக்கா, அதெல்லாம் யோசிக்கிறேன். பெருமையாக சொல்லி நான் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவேன், பட்டுன்னு புட்டு வச்சிருவேன். நாக்கும் புட்டு வச்சு தான் இப்போ புட்டு எல்லாம் இதாகிடுச்சு. கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாம் தப்பு. பட்டதெல்லாம் பேசக்கூடாது. எதை பேசணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை. நிறைய படுது. சில ஆளுங்கள்லாம் பார்த்தா என்னென்னமோ சொல்லணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, வாயை மூடிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் சொல்லுவோம். இது ட்ரெயின் பண்ணால் போதும் பாருங்கள். இப்படியே ட்ரெயின் பண்ணால் என்ன ஆகுது, இருதயம் பண்பட ஆரம்பிக்கிறது, நல்ல இருதயமாய் மாறுகிறது, உத்தம இருதயமாய் மாறுகிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. யாருக்கு, உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவனுடைய இருதயம் தேவனை பிரியப்படுத்துகிற இருதயமாய் இருக்கிறது. அப்போ இருதயத்தை பண்படுத்துங்க, எல்லாத்தையும் பண்படுத்திருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன, இருதயத்தை பண்படுத்த வேண்டும். ஏசு அப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், சாகரப்போ கூட கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் சித்தத்தை தான் செய்கிறாரு. படப்போகிற பாட யோசித்து பார்க்குறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறாரு. சாதாரண மரணம் இல்லை, ஏதோ ஒரு பாவி சாகிற மரணம் இல்லை. இது எப்படிப்பட்ட மரணம், இது தேவகுமாரன் இந்த பூமியில் மனுஷனாக அவதாரம் எடுத்து உலகத்தின் சகல பாவ சாபங்களையும் தன் மேலே சுமக்க போகிறார். இது ரொம்ப பெரிய காரியம் பாருங்கள். அதை நினச்சி மகா வேதனைப்படுறாரு. கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் முடியுமானால் நீங்கள் இப்படி செய்யும்ன்றாரு. அதே நேரத்தில் சொல்கிறார், உடனே சுதாரிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை
யாகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. எப்படி பாருங்க, ட்ரெயின் ஆயிருக்கு அவருடைய உள்ளம். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும், இது எனக்கு என்ன, நான் செத்தே போனாலும் சரி கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அதனால தான் சிலுவையில் தொங்கி மரிக்கிற அந்த தருவாயில் அந்த கடைசி மூச்சு விடும்போது கூட சொல்கிறார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். அப்போ கூட பாருங்கள் என்ன பேச்சு, ஐயோ போச்சே அப்படின்னு இல்லை, ஐயோ பாவி பயல கொண்டுட்டான்ல அப்படின்னு சொல்லலை, இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படியே சொன்னார். என்ன சொன்னார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். ஏன்? ஃபுல்லாக விசுவாசம் உள்ள. என்ன விசுவாசம்? மரிக்கும்படியாகவே வந்தேன், பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்தேன், உலகத்தின் பாவத்தை. நான் மரித்த உடனே 3ஆவது நாளில் எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது, அதுக்காக என்னுடைய ஆவி அவர்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா 3ஆவது நாள் என்னுடைய ஆவி எனக்கு திரும்ப வரும், நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று விசுவாசத்தில் பேசுகிறார். சாகிறது கூட விசுவாசத்தில் தான். ஹலோ, இருக்கிறீங்களா? அவநம்பிக்கையில் சாகலை, பதற்றத்தில் சாகலை, பயத்தில் சாகலை, புலம்பிக்கிட்டு சாகலை, சாகிறது கூட விசுவாசத்தோடு தான். பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஏன்னா உயிர்த்தெழுதல் எனக்கு என்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறீர், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், திட்டத்தை வைத்திருக்கிறீர். நான் செத்தா கூட அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்றுவீர், ஆகவே நான் என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சாகிறார். 3ஆவது நாளில் தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். பாருங்க, இந்த அவிசுவாசம் என்கிறது பொல்லாத ஒன்று. விசுவாசம் எவ்வளோ அருமையானதோ அவ்வளோ பொல்லாதது அவிசுவாசம். அது தேவனை கோபப்படுத்துகிறது. வாசிக்க போகிறோம், இயேசுவே கோபப்படுத்தினது. சூம்பின கையை ஒருத்தன் வச்சுக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க, தேவாலயத்துக்கு வந்தப்போ இயேசு வந்து அன்னைக்கு பார்த்து, அன்றைக்கி ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது, அவன் கை எப்படி இருந்தால் கையை எப்படி நீட்டினா வேலையான். அது உடனே எல்லாருக்கும் கோபம், என்ன நீட்ட சொல்லிட்டீர அப்படின்னு சொல்லி அவர் மேலே பெரிய புகாரை கிளப்பி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய இருதய கடினத்தை பார்த்து பாருங்கள், ஒருத்தன் கையை சூம்பி போயிருக்குது, அதை பற்றி வருத்தப்படலை, அவன் இப்போ கையை நீட்டினானோன்னு ஓய்வு நாளில் எப்படி நீட்டினியாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கோபப்படுறாங்க. அந்த இடத்துல சொல்லி இருக்குது, அவர் கோபப்பட்டார்னு சொல்லி, அவருடைய இருதய கடினத்தை பார்த்து அவர் கோபப்பட்டாராம். இப்படி கூட இருதயம் இருக்குமா? இப்படி ஒரு மதவாத இருதயமாக இருக்குமா? இப்படி இருக்குமா? ஒரு மனுஷனை பற்றி யோசித்து பார்க்கறது இல்லை. அவன் கை இப்படி இருக்குது, அவன் சோமானானே, இத்தனை வருஷமாக அப்படி இருந்தான், இன்னைக்கு நல்லா இருக்கானன்றதை யோசித்து பார்க்காம சந்தோஷப்படாமல் இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி கோபப்பட்டாராம். உயிர்த்தெழுந்த பிறகு சீஷரில் பார்த்தப்ப அவர்களை கடிந்து கொண்டார்னு எழுதியிருக்குது. ஏன்னு சொன்னால் மந்த இருதயம் உள்ளவர்கள்னு சொல்லி கடிந்து கொண்டாடலாம். ஏன்னா சொல்ல சொல்ல விளங்க மாட்டேங்குது, தம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அவிசுவாசம் என்கிறது தேவனையே கோபப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, வாசிப்போம் இன்னும் கொஞ்சம். 12:13. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும். என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குது? என்ன கான்டெக்ஸ்ட்லனா, இவங்கெல்லாம் விசுவாசியாமல் போனார்கள், அவிசுவாசத்தினால அழிந்து போனார்கள்னு சொல்லிட்டு இப்போ சோதனையை பற்றி பேசுது, நமக்கு நேரிடுற சோதனையை பற்றி. அப்போ என்ன? அவிசுவாச சோதனை, அவிசுவாசிக்கும்படியா சோதனை வருது பாருங்க. சில சொல்கிறாங்க இல்லையா, முடியலைங்க என்னால், என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து ஒன்றும் நடக்கலைங்க, நான் என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன எனக்கு அவிசுவாசம் தான் வருது, எனக்கு நான் என்ன பண்ண, அதை தான் சொல்லியிருந்தீங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது இயேசு நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. நாம் என்னென்ன சோதனை படுறோம், அத்தனை சோதனை அனுபவிக்கிறோம், அத்தனை சோதனையும் அவர் அனுபவித்தார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கொடுக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? இவங்கெல்லாம் அவிசுவாசத்தில் செத்தாங்க, நீங்கள் வந்து ஆமாங்க எனக்கு கூட அவிசுவாசம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் அப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் தோல்வி, எங்கே பார்த்தாலும் கஷ்டம், எனக்கு அதனாலேயே அவிசுவாசம் வந்துருச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா? அதை சொல்கிறாரு. இல்லை 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 இல்லை, எல்லாருக்கும் வர சோதனை தான் உங்களுக்கு வருது, இயேசுக்கும் அதான் வந்து தான் அவர் அவிசுவாசப்படவே இல்லை. தேவன் உங்களுக்கு திராணியை தர்றாரு.
எதுக்கு திராணி? அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கும்படியாக. அப்ப அவிசுவாசத்துக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது, சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. You cannot make an excuse for unbelief. இல்லைங்க வேற ஒன்றும் முடியலனால, அதனால எனக்கு இல்லை முடியும். அவிசுவாசம் இல்லாமல் இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுவோம், அவிசுவாசம் இல்லாமல் இருக்க என்னால் முடியும். தேவன் அதற்கு திராணியை தருகிறார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக எனக்கு கடவுள் உதவி செய்கிறார். அதனால நம்புங்க. இல்லைங்க வேற ஒன்று எனக்கு அப்படிதாங்க அப்படி நடந்துகிட்டே இருக்கிறதுனால பாருங்க எனக்கு அவிசுவாசம் கிடையாது. கிடையாது, முடியும். அவிசுவாசமே இல்லாமல் விசுவாசிக்க என்னால் முடியும். தேவன் எனக்கு திராணியை தர்றார். இயேசு எப்படி எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யல, எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டதும் அவிசுவாசம் என்கிற பாவம் அவரிடத்தில் காணப்படவில்லை. அதுபோலவே நான் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் அவிசுவாசம் என்கிற பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க போகிறதே கிடையாது. ஏனென்றால் தேவன் எனக்கு திராணியை தர்றாரு. என்ன திராணி? இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள எனக்கு வழியை அவர் தர்றாரு.